ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மந்தி பிரியாணியோட ரெசிபி பார்க்கலாமா? இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இப்படி கீரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மந்தி மசாலா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சமாக பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனோட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். தென் அடுப்பில் பிரியாணி பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் பட்டரும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன். தென் அதில் கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 2 பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 minutes வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. ஆஃப்டர் தீபாவளி நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு. இந்த மழை டைமில் நல்லா சூடாக பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க. சரி, மந்தி பிரியாணி ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். 5 minutes அந்த எண்ணெயிலே சிக்கனை நல்லா வேகட்டும். இதுக்கு இடையில நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நார்மல் ரைஸ்க்கு 1க்கு 1.5 தண்ணி சேர்ப்போம் இல்லையா? இப்போ பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.25 மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மந்தி மசாலா 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 1 ஸ்பூன் மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி சொல்கிறேன். தென் இது கூட ஒரு ட்ரை லெமன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. சிக்கன் நல்லா பாயில் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் பாயிலான சிக்கனை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிருக்க மந்தி மசாலா 1 ஸ்பூன், மிரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை பாயில் சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் அது கூட அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட கிட்ஸ்க்கு சிக்கன் பிடிக்கும்னு நான் இன்னைக்கு சிக்கன்ல ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மட்டன் மந்தி ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை ஷேர் பண்றேன். சிக்கனை நல்லா தவா கிரில் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாயில் ரைஸ்ல நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் இல்லையேன்னு டர்மரிக் யூஸ் பண்ணிடாதீங்க, அது டேஸ்டே ஸ்பாயில் பண்ணிடும். தென் பிரியாணி போலவே ஒரு 15 minutesக்கு தம் போட்டு செட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 15 minutes ஓபன் பண்ணி பார்த்தா உதிரி உதிரியா சூப்பரா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அது மேலேயே நம்ம கிரில் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்து வச்சுட்டு அது கூடவே ஒரு சார்கோலை ஹீட் பண்ணி மேல நெய் சேர்த்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரையும் கொடுத்துக்கலாம். ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கே ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குங்க. அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes ஸ்வீட் ஹார்ட்டோட வெயிட் பண்ணுங்க. கார்னிஷிங்க்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ், கேஷ்யூ நட்ஸை ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மந்தி ரைஸை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லா சுட சுட ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மந்தி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.